இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். அன்பானவர்களே, ஒரு தாயின் ஜெபம் விலையேற பெற்றது. இன்னைக்கு ஒரு தாய் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. ஸோ அம்மாவுடைய ஆசைகளும் சரி, நிறைய கனவுகள்லாம் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுதலும் இருக்குமா? சொல் பேச்சு கேட்குறோமா? இல்லைல்ல, எதிர்த்து பேசுகிறோம். யாரெல்லாம் கைவிட்டாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு நமக்கு தெரியும்ல, என் பையன் என் பொண்ணு இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அடித்து 100% சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பண்ணியிருப்போம் இந்த தப்புலாம். ஆனால் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு உறவு, அழகான உறவு அப்படின்னா அம்மா அப்பாவுடைய உறவு தான். ஸோ இன்றைய நாளில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவர் அவற்றை நிறைவேற்ற போகின்றார். இன்றைக்கு கீழ்ப்படிதலோடு நீங்கள் வாழ்க்கையில் நடந்த அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கவலை என்னன்னா, என் பசங்களோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியலையே, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும்ல. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அவர்களை புழுதியில் இருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்காரும்படி செய்வார், உயர்த்துவார், தேசத்தின் செல்வாக்கான இடங்களில் அமர வைப்பார். ஆகவே பயப்படாதீர்கள். இந்த வார்த்தை மட்டும்தான் நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவர் அவர்களை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைப்பார், உயர்த்துவார், தேசத்தின் செல்வாக்கான இடங்களில் அமர வைப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் இதுதான். கவலை பண்ணலாம், ஐயோ என் பையன் லைஃப் எப்படி போகுது, என் பொண்ணு லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியலையே, பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லி கவலைப்படாது. நிச்சயமாக நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். உங்கள் பிள்ளைகளும் நல்லா வாழ போகிறாங்க. கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எல்லா விஷயம் பண்ணலாம், யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. அது நீங்களே பண்ணுற ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ தெரியாது, ஒரு காலகட்டம் வரும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம இப்படி தவறு பண்ணிட்டுமேன்னு சொல்லி. ஸோ அதனால் உண்மையாக இருங்க. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ராஜாக்களோடு அமரும்படி செய்வார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. நல்லா படிக்கிறீங்களா? படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. படிப்பு தான். ஸோ உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி மட்டும் பத்தாது, கண்டிப்பாக உடல் உழைப்பும் போடணும். நிறைய விஷயங்கள் போட்டால் தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாற்றணும். ஸோ நம்ம மாற்றணும், இவங்களாம் மாற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறத விட நம்ம அந்த இடத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே போதுங்க. சில பல விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். கவலைப்படாதீங்க, உற்சாகமாக இருங்க. முக்கியமாக வயநாடு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எவ்வளோ பேர் இழந்து, உறவுகளை இழந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்களோ, அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரிலான்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். வேர்ல்டு வைஸ் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கேரளா தான். ஆண்டவரே, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மேலும் இது போல் சம்பவங்கள் எங்கும் நடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் பார்த்துக்கணும், ஜெபிக்கலாமா? எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இது தாங்க. சில பல பேருக்கு வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கலாம், ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்னால் உதவி பண்ண முடியல, எதுவும் கொடுக்க முடியல நினைக்க வேணாங்க. உங்களுடைய ஜெபமே விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ முழு மனசோட, முழு ஆன்மோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை கொடுத்துருக்காங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 8 என்ன அப்படின்னா, அவர் சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரும்படி செய்வார். மகிழ்ச்சியான ஒரு சிங்காசனத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா?
சூப்பரான வார்த்தை பாடல இது. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், மேலே உயர மாட்டோமா நினைக்காதீங்க. நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை நிலைமை உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா ஜெபத்திற்கும் நீர் செவி கொடுக்கின்றீர் என்று அறிந்திருக்கின்றனப்பா. நீர் வாக்கு பண்ண உள்ளபடியே எங்களை புழுதியில் இருந்து தூக்கி பிரபுக்களோடு அமரும்படி செய்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் பிரகாசிக்கவும், இந்த தேசத்தில் உயரவும், முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக விளங்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதே சூழ்நிலையில் நாங்கள் நசுக்கப்பட்டிருந்தாலும் உம்முடைய வல்லமையின் கரத்தினால் நீர் எங்களை உயர்த்தி உம்முடைய திட்டங்களுக்கு ஏற்றற்போல் எங்களை வாழ வைப்பீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய வசனத்தை அறிவிக்கும்படி எங்களை மிகப்பெரிய உயர்த்துங்கப்பா. தலைமை பொறுப்பில் அமர வைப்பீர் என்று முழு இதயத்தோடு விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்கு எங்களை சாட்சியாக விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. எந்தவித பிரச்சனையும் எங்கள் கிட்ட நெருங்க விடாதபடி செய்யுங்கப்பா. பிரபுக்களோடு அமர வைப்பீர் என்று சொல்லியிருக்கீங்க சப்பா. அந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். நிச்சயமாய் ஒவ்வொரு மக்களை பார்த்துக்கோங்கப்பா. எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் யாரையும் அழிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறானவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.